இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பவிஸ்ரீ பேரு. 15 வருஷமா இவன் கூட குப்பை கட்டிட்டு இருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. குட் பை. Thank you so much. விஷ் யூ ஹாப்பி. நான் வந்து டிரான்ஸா ஆன பிறகு வந்து என் பேரண்ட்ஸ் என்ன வந்து வீட்டுல சேர்க்கல வந்து அப்போ வந்து வெளியே போக சொன்னாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து போனேன். நான் ஒரு 3 மந்த் அங்கதான் இருந்தேன். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எப்படி என்ன பாத்துக்காங்களோ சேம் அதே மாதிரி நாங்க பாத்துக்கிட்டாங்க. சென்னை ஒரு டைம் வந்திருந்தாரு. பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு அவரை பார்த்து. நானும் அவரை கட்டிப்பிடிச்சு ரொம்ப பேசி அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரு நான் பாக்குறதோ இல்லையோ அவர் என்ன வந்து பாக்குறாரு. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே வந்து ரெண்டல் வீட்ல தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கி ஒரு பிளாட் வாங்கி இருக்கோம்னா வந்து அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முதல் காரணமே. ஹாய். விஷ் பண்ணிட்டேன். இவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பவிஸ்ரீ பேரு. 15 வருஷமா இவன் கூட குப்பை கட்டிட்டு இருக்கிறேன். விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. குட் பை. Thank you so much. விஷ் யூ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. பிரசன்னா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க் யூ. இன்னைக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் டே வந்திருக்கீங்களா இல்ல சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக தான் சும்மா கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணலாம்னு வந்திருக்கோம். மத்த 2 நாளா ஒர்க் போயிட்டு இருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஷிப் டேல இப்ப எல்லாம் ஃபேமிலிஸ் ஜாலியா இருக்கலாம் சொல்லி பீச் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தர கூட சரி இந்த குரூப் ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல முக்கியமா? ஆமா, ரொம்ப முக்கியம் தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து. நமக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் வர்றது பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ வந்து நமக்கு எந்த ஒரு கஷ்டம் இது வந்தாலும் அவங்க வந்து சொன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ரொம்ப மஸ்ட் நான் நினைக்கிறேன் வந்து. எந்த மூமெண்ட்ல வந்து என்னோட ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு உங்களுக்கு தோணுச்சு? எல்லா டைமும் வந்து வெளில போறோம், ஜாலியா சுத்துறோம், விளையாடுறோம் கொள்ள இருக்கிறோம். மற்றபடி வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அந்த கடவுளுக்கு சமம் மாதிரி அவங்க தெரியுது எனக்கு வந்து. சோ எனக்கு ரொம்ப அந்த மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி வந்து நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. சோ நான் வந்து டிரான்ஸா ஆன பிறகு வந்து என் பேரண்ட்ஸ் என்ன வந்து வீட்டுல சேர்க்கல வந்து அப்போ வந்து வெளியே போக சொன்னாங்க. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நான் வந்து போனேன். நான் ஒரு 3 மந்த் அங்கதான் இருந்தேன். அவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எப்படி என்ன பாத்துக்காங்களோ சேம் அதே மாதிரி நாங்க பாத்துக்கிட்டாங்க. அதனால நான் ஃபீல் பண்ணேன். சிரிக்காது ஹர்ட்டிங்கா அது நிறைய நடக்கும் வந்து. நிறைய விஷயங்கள் ஹர்ட்டிங்கா இருக்கும். சண்டை போடுவோம், டெய்லியுமே சண்டை வரும். சண்டை எல்லாம் இருக்கவே இருக்காது. பட் நாங்க அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நாங்க கேஷுவலா பேசுவோம், ஒண்ணுமே தான் நடந்துப்போம். அவ்வளவுதான் வந்து. ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எந்த மூமெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு? ஸ்கூல் காலேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலி வந்து ஸ்கூல் லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா ஜாலியா இருந்தோம் வந்து. ஏன்னா சின்ன வயசு நல்லா ஜாலியா இருப்போம். ஸோ காலேஜ் படிக்கும் மெச்சூரிட்டி வந்துருச்சு. அப்படி இருந்தாலும் வந்து ஸ்கூல்ல எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருந்துச்சு வந்து. என்ன ஃப்ரெண்ட்ஷிப் சாங் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் வந்து. முஸ்தபா அந்த பாட்டு கூட நல்லா இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நண்பன் மூவில இருந்து கூட நான் ஒரு சாங் நான் சொல்லுவேன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். மூவி என்ன மூவி? நண்பன் மூவிக்கு நான் சொல்லுவேன். இன்னைக்கு விஷ் பண்ணல. காரணம் என்னன்னா பிஸி. இருந்தாங்க காலேஜ் படிக்கும் போது இருந்தாங்க. சர்ச் மட்டும் இருக்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. நம்ம உணர்வுகளும் அவங்களுடைய உணர்வுகளும் ஒன்றிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம நினைக்கிறது அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெட்டரான ஃபீலிங் இருக்கு. அதனால அப்படி தோணுது. எதனால நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. நிறைய மூமெண்ட் இருக்கு. ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஹர்ட்டிங்கான விஷயம் தான் நடந்தது.
இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஹாப்பி மூமெண்ட் மட்டும் கிடையாது, ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ அதுலயும் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். நேம் சொல்ல வேண்டாம். இல்ல அது காரணம் சொல்ல முடியாத இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த புரிதல்ல இருக்கிற ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த வருது. அதனால ஸ்கூல் காலேஜ் எந்த ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட் நினைக்கிறீங்க? ஸ்கூல் டைம்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. நான் சின்ன வயசுலயே என் கூடயே இருந்தவர். அவரு இன்னைக்கும் நான் அவர் கூட எல்லாம் அதிகமா பேசுறது இல்லை, ஆனா அவரு என் மேல இன்னைக்கும் நல்ல ஒரு மரியாதை இருந்திருக்காப்புல. நான் எப்போ ஊருக்கு போனாலும் என்னை தேடி வருவாரு, நான் தேடி போக மாட்டேன், அவர் தேடி என்ன வந்து பேசுவாரு. லாரன்ஸ் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச நண்பர்னா அப்படிதான். என்னுடைய சுக துக்கங்கள்ல கலந்துக்குவாரு. எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு. நான் சின்ன வயசுல நானும் அவரும் தான் டிராவல் பண்ணுவோம். அதாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவோம், 2 பேரும் சேர்ந்தா போதும். நான் வண்டி வச்சிருப்பேன், அவர் வீட்டுல இருந்து கூட்டிட்டு அவர் இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். இப்படிதான் டிராவல் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வேலை நிமித்தமா சென்னை வந்துட்டேன். ஸோ ரொம்ப காலம் ஆச்சு அவரை பாக்குறதுக்கு. சென்னை ஒரு டைம் வந்திருந்தாரு. பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு ஆனந்த கண்ணீர் இருந்துச்சு அவரை பார்த்து. நானும் அவரை கட்டி பிடிச்சி ரொம்ப பேசி, அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவரு நான் பாக்குறதோ இல்லையோ அவர் என்ன வந்து பாக்குறாரு. அப்படியான மூமெண்ட் எல்லாம் பார்த்த உடனே நெகிழ்ச்சியான மூமெண்ட் எல்லாம் நிறைய. ஃப்ரெண்ட போல மச்சான் அப்படின்ற மாதிரி தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த விஜயுடைய அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம். விஷ் பண்ணியாச்சு. 2 பேர் இருக்காங்க. ஸ்கூல் டைம்ல வந்து ஷக்கீனா அப்படின்ற ஒரு பொண்ணு என்னுடைய பெஸ்டியா இருந்தா. அப்புறம் காலேஜ் டைம்ல யோபிரசாத் அப்படிங்கிற ஒரு பையன் பெஸ்டியா இருந்தா. 2 பேருக்குமே விஷ் பண்ணியாச்சு. 2 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்பவுமே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அவங்க பிடிச்ச விஷயம் அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் எப்பயுமே வந்து அவங்கள பத்தி அதிகமா யோசிக்க மாட்டாங்க, மற்றவங்கள வந்து அதிகமா கேர் எடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்க. அப்பெல்லாம் வந்து எனக்கு இரிட்டேட்டா இருக்கும். பட் ஒரு சில டைம்ல தனியா இருந்து யோசிக்க சொல்லதான் தெரியும் நமக்காக தான் சொல்றாங்க அப்படிங்கிறது. அந்த கேரிங்கான விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப்ல எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க? நமக்கு எப்பயுமே நம்ம லான்லியா இருந்தா அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு உலகம் மாதிரி தெரியும். நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வசோட நமக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருந்தாதான் அவங்க கிட்டதான் நம்ம மனசு விட்டு ஷேர் பண்ண முடியும். ஆனா அது உண்மையா இருக்கணும். உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டதான் நம்மளால ஃப்ரீயா ஷேர் பண்ண முடியும். மறக்க முடியாத இன்சிடென்ட் ஏதாவது இருக்குங்க? மறக்க முடியாத இன்சிடென்ட் ஒரு தடவை எனக்கு காலேஜ் படிக்க சொல்ல ரொம்ப உடம்பு முடியல. அப்ப என் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இல்லை. அப்ப என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து, நான் வந்து ரொம்ப லாங்ல இருந்து வருவேன். அப்ப 2 hours டிராவல் ஆகும். என் கூட வந்து அப்ப தனியா இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. பட் ஐடியா இல்லைனாலும் என் கூட வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்து வீட்டுல கால் பண்ண வச்சு அவங்க வர வரைக்கும் இருந்து, அதுக்கப்புறமா அவங்க வேலைகளை பார்க்க போனாங்க. அது வரைக்கும் என் கூடவே இருந்தாங்க, இருந்து கேர் பண்ணாங்க. ஒரு பையன் பொண்ணுன்ற டிஃபரன்ஷியேட் இல்லாம நமக்காக கேர் எடுத்து நம்ம கூட இருந்த ஒரு இன்சிடென்ட். அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு விஷயம். ஹார்ட்டிங்கான விஷயம் தான் நடந்திருக்குங்களா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள யாராவது ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது நடந்துச்சு, இவ இப்படி பண்ணிட்டாலே அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? இருக்கு. அதுவும் வந்து நிறைய காலேஜ் டைம்ல இருக்கு. ஏன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதுல ஈகோ அதிகமா இருக்கு. நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதோடய போட்டி தான் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கு, ஈகோவா இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால வந்து ஒரு பெரிய சண்டைகள் நடந்திருக்கு. ஒரு 2 months கிட்ட நான் பேசாம இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அது மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆமா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக், ஜாப். ஸோ எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நினைக்கிறீங்க? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் அவங்க தான் வந்து கண்டினியூவா கூட டிராவல் பண்றாங்க. பட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிராவல் பண்ண முடியல. ஏன்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஸ்கூல்ல இருந்து ரொம்ப தூரமா போயிட்டாங்க. அதனால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் நினைக்கிறேன். ஆனா நம்ம கிட்டவே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்னும் பெட்டரா இருக்கும். என்னுடைய லைஃப்ல பெஸ்டானது காலேஜ் ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னைக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து கண்டிப்பா விஷ் பண்ணல இன்னைக்கு.
ஏன்னா அவனுக்கும் எனக்கும் சில கருத்து வேறுபாடுகள் 2 நாள் முன்னாடி நடந்தது. அதனால விஷ் பண்ணல. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க லைஃப்ல? ஃப்ரெண்டு லைஃப்ல வந்து கண்டிப்பா நம்ம கிட்ட இருக்கிற அனைத்துமே வந்து ஃப்ரெண்டு தான். அதாவது உறவினர்கள், அப்புறம் அம்மா அப்பா, அவங்களுக்கு அப்பாற்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். நம்ம ஒருத்தர்கிட்ட உண்மையா இருக்கும் போது வந்து அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து உண்மையா இருப்பாங்க. நம்ம எதையும் எதிர்பார்க்காம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம கேர் பண்ணி எடுத்துன்னு போகணும். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? கேரிங் தான். என் மேல கேரிங் இல்லாம என் ஃபேமிலி மேலே டோட்டலா கேரிங் வச்சு நடந்துக்கிறது தான். அதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி அப்போ நம்ம கூட தான் வந்து வந்து இருக்கணும்ன்றது இல்லை. நம்மளோட பெற்றோர்கள் உடம்பு சரியில்லைனால மெடிக்கல் எமர்ஜென்சினால அவன் வந்து நம்மளோட பெற்றோர்களை வந்து கேர் பண்றது, நம்மளை விட அதிகமா கேர் பண்றது வந்து நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். மறக்க முடியாத மூமெண்ட் ஏதாவது இருக்கு? கண்டிப்பா நான் இன்னைக்கு வாழ்க்கையில வந்து ஓரளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி 4 பேர் எதிர்க்க ஓரளவு கௌரவமா, நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே வந்து ரெண்டல் வீட்ல தான் இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கி ஒரு பிளாட் வாங்கி இருக்கோம்னா வந்து அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு தான் முதல் காரணமே. அவன் தான் என்னுடைய ஒரு பிரதராவோ, ஒரு அண்ணனாவோ, ஒரு ஃப்ரெண்டாவோ எல்லாமே அவன் தான். அவர் பேர் சுதீஷ்குமார். அதான் இப்ப சொன்னல ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு விஷ் பண்ணலன்ட்டு, அதுவும் வந்து பல்ப் வாங்கின மூமெண்ட் தான். ஏன்னா நாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நானும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்து பெங்களூர் போலாம் பிளான் பண்ணியிருந்தோம். அவனுக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால வர முடியல. அதனால யாருமே போல. அவனால நான் வந்து இன்னைக்கு வந்து டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு ஃபேமிலியோட வந்து நேற்று வந்து வடலூர் டூ போயிருந்தேன். இன்னைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கேன். அதுவும் ஒரு ரீசன் தான். ஃப்ரெண்டுக்காக நான் பெங்களூர் போல. அவன் போலன்றதால நானும் வரல, அவன் வரலன்றதால நானும் போல. அவ்வளவுதான். டிக்கெட் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். அவன் இல்லாம நம்ம போகக்கூடாது. வீட்லயும் சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய அம்மா அப்பா எல்லாம் சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அக்காங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க, ஏன்டா நீ போல அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா நான் போலம்மா, சுதீஷும் வரல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஏன் அவன் வரல நீ போக வேண்டியதானே அப்படின்னாங்க. நான் எதுவுமே சொல்லாம பதில் சொல்லாம இருந்துட்டேன். அவங்களுக்குள்ள சில கமாண்ட், உன்னுடைய ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி வந்து வரல, அதனாலதான் வந்து நீ போல அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள சில கமாண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. அந்த அளவு நாங்க இருந்தோம் இருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்க விஷ் பண்ணல. இன்னும் நிறைய நடந்திருக்குங்க. நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஒரு சில இடத்துக்கு வெளியே போறோம்னா, சில டைம்ல வந்து காசு இல்லைன்னா கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மள வந்து தரக்குறைவா எடை போட்டு மதிப்பிடுவாங்க. அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எடை போடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் நம்ம சரியா படிக்கலனாலும் எடை போடுவாங்க. அது குழந்தையில இருந்து இருக்கிற இது. கண்டிப்பா அந்த பண விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு. ஆனா இப்போ வந்து அதெல்லாம் இல்லை. எல்லாமே இப்போ வந்து ஓரளவுக்கு கிராஜுவேட்டட், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஏஜ் எல்லாம் கடந்து வந்ததுனால இப்போ அதெல்லாம் நடக்கிறது இல்லை. எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேடம் எப்பயுமே பெஸ்ட். இப்போ சுதீஷ்குமார்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நடுவில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே எனக்கு பெஸ்ட்னு சொல்லுவேன். அவரு வந்து எனக்கு பெஸ்ட் தான். அவர் என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல இருந்து இல்லைன்றதை நான் ஃபீல் பண்றேன். ஆனா எனக்கு வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஒரு பெஸ்ட் தான் எப்பயுமே. ஏன்னா அது வந்து கள்ளங்கவடம் இல்லாத மனசுல வந்து நம்ம எப்பயுமே வந்து குழந்தைகள் வயசுல இருந்து விளையாடுவோம், கொள்ளுவோம். அவன் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் ஆனாலும் இப்போவும் நம்ம மாமா மச்சான் வாடா போடான்னு சொல்லுவோம். இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல மற்றபடி கோலிக் ஃப்ரெண்ட்ஸோ வந்து வந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் கண்டிப்பா பண்ணுவோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈகோ அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு 10 வருஷம் கழித்து மீட் பண்ணா கூட அது பெரிய ஒரு இதுவா இருக்கும். நாங்க லாஸ்ட் மந்த் ரீயூனியன் ஸ்கூல்ல 20 இயர்ஸ் கழிச்சு பண்ணிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக் பார்த்த ஒரு சந்தோஷமே செம சந்தோஷம். அதோட மூமெண்ட்டே வந்து 3 மந்த்தா இருந்தது.
எங்க எல்லாருக்குமே. பிஃபோர் 3 மந்த் ஒரு மூமெண்ட் இருந்தது, ஆஃப்டர் 3 மந்த் அந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச ஒரு மூமெண்ட் இருந்தது. யாருமே 20 வருஷம் கழிச்சு பாக்குறேன்ற ஒரு மூமெண்ட் கூட இல்ல. எல்லாருமே வந்து வாடா போடா அதே கலாய்க்கிறது, அதே என்ஜாய் பண்றது அப்படிதான் இருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த மூமெண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் சாங் என்ன சொல்லுங்க? முஸ்தபா முஸ்தபா டோன்ட் டர்ன் முஸ்தபா அந்த சாங் சொல்லலாம். ஈஸ்வரா வானும் மண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனது உண்டாகும். மூவிஸ் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூவிஸ் வரலாம். சொல்லு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டு ஆல். சவுண்டா சொல்லு. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. தேங்க்யூ